அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போறேன், ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு. அங்க தரிசனம் பண்ணும்போது ஒருத்தர் வந்துட்டு போறாரு. அந்த காயத்ரி மண்டபம்னு ஒன்று இருக்கும், அங்க யாரும் சட்டை அணிந்து கொண்டு போக முடியாது. ஒருத்தர் மட்டும் சட்டை போட்டு அடிக்கடி வந்துட்டு போறாரு. என்னங்க இவர் சட்டை போட்டு வர்றாரு, யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் தாங்க ஈயோ அப்படின்னாரு. அப்படியே அவரை புடி. நேரா போய் அவரை பிடிச்சேன். இந்த கோயில்ல எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னேன். நீங்க யார் சார் அப்படின்னு கேட்டார். நான் தான் டிஆர் ரமேஷ். அது தெய்வமே, இது நல்லா கேள்வி கேட்டீங்க, கோயில் இருந்தா தானே கொடுக்க முடியும்னாரு. சரி சரி சரி. நான் சொல்லிட்டேன் இங்க இல்லன்னு, மரத்தை கேளுன்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் ஆர்டரே இல்ல. ஆர்டரே இல்லையா? ஆர்டர் இல்லாம எப்படி ஈயோ இருக்க முடியும்? அதுவும் அந்த காலத்துல பண்ணிருக்காங்க. ஆனா ஆர்டர் போட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லிருக்காங்க. அஃபிடவிட் கொடுக்குறாங்க. அஃபிடவிட், சோன் அஃபிடவிட் கொடுத்துருக்காரு. யாருன்னா ஆணையர் கொடுத்துருக்காரு. சரி அப்படி சொல்லிட்டு பார்த்தா கஞ்சனூர்லயே இல்லை. இதன் பிறகு பல கோயில்கள் கேட்க ஆரம்பித்தேன். சரி, அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க 1951 சட்டம் வருவதற்கு முன்பாக 45 கோயில்களை அறிவிக்கை செய்து எடுத்துக்கொண்டே பார்த்தோம். அது நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா? அது எல்லாமே முடிந்து விட்டன. முடிந்த பிறகு இவங்க வேற உத்தரவு போட்டிருக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ரொசீடிங்ஸ் கொண்டு இருக்கணும். எதுவுமே செய்யாம மோசடியா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 45 கோயில், மதுரை மீனாட்சியில் இருக்கிறது மோசடி, திருச்செந்தூர்ல இருக்கிறது மோசடி, பழனியில இருக்கிறது மோசடி, இன்றைய எவ்வளவு திருவண்ணாமலையில் இருப்பது மோசடி,